உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பில் நம்ம பார்க்க போகிறது மே மாதம். மே மாதம் அப்படின்னாலே பாருங்கள், பொதுவாக வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருக்கும். சூரியன் அவருடைய வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டான மேசத்தில் ஒரு மே 15 வரைக்கும் இருப்பார். அப்படி இருக்கிறப்ப தான் பாருங்கள், அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இருக்குது. கடுமையான வெப்பத்தோட தாக்கமும் இந்த நாட்கள் தான் இருக்கும். மே 15க்கு அப்புறம் காலபுருஷனி 2ஆம் வீடான ரிஷபத்துக்குள்ளே என்ட்ராகிறாரு. அப்போ இந்த நேரங்களில் பாருங்கள், வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சி அப்போ தான் கொஞ்சம் இடியோடு இருக்கக்கூடிய மழை கொஞ்சம் பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நேரங்களில் பொதுவாகவே பாருங்கள், சுப காரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பொதுவாகவே இந்த நேரங்களில் தான் முக்கியமான முடிவுகள், வீடு கட்டுறது, வீடு வானம் தோன்றது, வீடு போர் போடுறது, புதுமனை புகுகுலா எல்லாமே பாருங்கள் இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான காலமாகத்தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது. மே மாதம் முழுவதுமே பொதுவில் பார்க்குறப்ப அங்கங்கே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனசுக்கு ஒரு நெருக்கடியான உணர்வுகள் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே பாருங்கள் அந்த வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள், அம்மை நோய் எல்லாமே இருக்கிறதுனால தான் பாருங்கள் மாரியம்மன் வழிபாடு இந்த மே மாதம் முழுவதுமே உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பாக தான் இந்த மே மாதம் முழுவதுமே இருக்கும். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த மாதம் மே மாதம் முழுவதுமே உங்களுக்கு கலவையான மாதமாக இருக்கும். அதாவது மாதத்தோட முற்பகுதியில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் பயங்காட்டுறது மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள், அதே விஷயம் உங்களுக்கு இந்த மாதத்தின் 15ஆம் தேதிக்கு மேலே உங்களை ஒரு மன மகிழ்ச்சிக்குள்ளே ஆழ்த்துற மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்களால் வேலையில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்படும். இந்த தடைகளையும் உங்களால் சமாளித்து வெற்றிகள் பெறக்கூடிய மாதமாகத்தான் இந்த மே மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. புதிய நண்பர்களால் நீங்கள் அதிகமாக உற்சாகம் அடைவீங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் புதியதாக புதிய துறையில் நீங்கள் கால் வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த நண்பர்களுடைய வருகை உங்களுக்கு மனதிற்கு உற்சாகமாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் கூடத்தான் செய்யும். அந்த செலவுகளும் பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாக மாறும். உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு சுப செலவு செய்யுங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய மாதம். அதுவும் பாருங்கள், நீங்கள் மன மகிழ்ச்சியோடு தான் அந்த செலவுகளை நீங்கள் செய்வீங்களோடு மனசு வருத்தத்தோடு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஏற்கனவே அந்த குடும்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க மிதுனராசிக்காரங்க தான். திருமண வாய்ப்புகள், இது வரைக்கும் தள்ளிப்போன திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்காக முடிவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில பேருக்கு பாருங்கள், குலதெய்வம் கோயிலுக்கு போனால் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு, அப்போ அந்த குலதெய்வத்துக்கு போகிறதும் தடையாகிட்டே இருந்திருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த மாதத்தில் நீங்கள் குலதெய்வத்துக்கு போய் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய மாதமாகவும் இந்த மே மாதம் இருக்குது. உங்களுக்கு இதை உடல் நலத்தில் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் வேணும். அதாவது என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம், அதாவது எலும்புகளில் பாருங்கள் வலி அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே அதற்குண்டான சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமாக உங்களால் அந்த வலியை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து மோதல்கள் ஏற்படும். அந்த கருத்து மோதலுக்கு அப்புறம் அதுவுமே உங்களுடைய சமாதானமான போக்கால் பாருங்கள் அந்த கருத்து மோதல்கள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தாய்வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அதிக அளவில் நன்மை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் தான். இது வரைக்கும் உங்களை கண்டுக்காமல் இருந்த உங்களுடைய தாய்வழி உறவுகள் அப்போ இந்த மாதத்தில் உங்களுடைய உயர்வை கண்டு உங்களுக்கு விரும்பி பேசக்கூடிய மாதமும் உங்கள் மூலமாக உறவுகள் பாராட்டக்கூடிய மாதமாக தான் இந்த மே மாதம் முழுவதுமே மிதுனராசிக்காரையாக உங்களுக்கு இருக்குது. அப்போ வேலையில் ஒரு மாற்றம் வேணும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வேலையில் சரியில்லாமல் இருக்குது. அப்போ அந்த வேலையில் வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிடுவீங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ கடன் வாங்கிட்டேன், எப்படி இந்த கடனை கட்டுறது? ஆனால் பாருங்கள், உங்களுக்காக நீங்கள் ஒரு பைசாவோட நீங்கள் கடன் வாங்கவே மாட்டீங்க. குடும்பத்துக்காக தான் கடன் வாங்கி, குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக அவங்களுடைய ஒன்று ஆரோக்கிய குறைபாடுக்கு, ஆரோக்கிய செலவழிக்கிறதுக்காண்டி, இல்லைன்னா அவங்களுடைய லைஃபுக்காக, திருமணத்துக்காக, இந்த மாதிரி சுபகாரியத்துக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக தான் கடனை வாங்கியிருப்பீங்க. அந்த கடனை கொஞ்சம் எப்படி அடைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு யோசனைகள், சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு பாருங்கள், திடீர்னு பாருங்கள் தனலாபம் அதிகமாக வரக்கூடிய ஞாபகம் இருக்குது. ஒரு சில ராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் பாருங்கள் திடீர் யோகம் ஒன்று கிடைக்கும். அது எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சிறிய அளவுக்கு அது உங்கள் சுயசாதகப்படி தான் இருக்குது. சில பேருக்கு பாருங்கள், மிதுன ராசிக்காரங்க வீடு கட்டக்கூடிய யோகம் திடீர்னு பாருங்கள் வரும். அதற்கேற்ற மாதிரி சூழல்கள் அமையும் உங்களுக்கு அப்போ வீடு கட்டுறப்ப முறையாக ஒரு வாஸ்துப்படி வீடு கட்டுறது அப்படிங்கிறது சிறப்பானதாக உங்களுக்கு இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய மாதமும் இந்த மாதம் தான்.
உங்கள் மனசில் வந்து கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் தவிக்கிற மாதிரி நீங்கள் இருப்பீங்க. அதனால் வந்து சில ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் உங்களை வந்து கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு வந்து தேவை. இந்த மாதத்தில் வந்து எந்த ஒரு காரியம் எடுத்து செஞ்சு முடிக்காமல் உங்களுடைய வார்த்தையில் கவனமாக இருந்து ஒரு பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்கிறப்ப குடும்பத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் வராமல் அவங்களால தவிர்க்க முடியும். அவங்களால முடிந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மனுக்கு வந்து புதன்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே போய் 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே மிகவும் சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்கும்.